நீங்க தூங்குறீங்கன்னு இமேஜின் பண்ணிக்கங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு கண் விழிக்கிறீங்க. அதுக்கப்புறம் தான் தெரியுது நீங்க கனவுல கண்டது ஒரு சில நிமிஷங்கள் இல்ல 20 வருஷம்னு சொல்லிட்டு. இந்த 20 வருஷத்துல நீங்க என்னென்ன பண்ணிருக்கீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸோட இருந்திருக்கீங்க, கல்யாணம் பண்ணியிருக்கீங்க, குழந்தைகளை பெற்றிருக்கீங்க, அதுக்கப்புறம் புருஷன் இறந்தும் போயிருக்கான், உங்க பசங்களுக்கு கல்யாணமும் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு வயசும் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஃபியூச்சரே கனவுல கண்டிருக்கீங்க. ஆனா கண் விழிச்சதுக்கு அப்புறம் இதெல்லாம் நடக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு டாக்டரும் பக்கத்துல இருக்கிறவங்களும் சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? இந்த ஒரு கேஸ் உண்மையா நடந்த ஒரு ரியல் இன்சிடென்ட். வீடியோ ஃபுல்லா பாருங்க. கிளைமேக்ஸ்ல மரண ட்விஸ்ட் இருக்கு. என்னோட பேர் விக்னேஷ். இந்த ஒரு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ ஃபுல்லா பாருங்க. ரிப்போர்ட் படி ரஷ்யால ஒரு யங் உமன் என்ன பண்றாங்கன்னா, அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, தலைவலின்னு சொல்லிட்டு 3 நாளுக்கு முன்னாடி ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்த பொண்ணு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. சேர்த்துட்டு இந்த பொண்ணு என்ன ஆச்சுன்னு தெரியல, ஒரு 3 வாரமா கோமாலையும் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, அதுக்கப்புறம் அந்த உமன் 3 வாரம் கழிச்சு கோமால இருந்து எழுந்துக்கிறாங்க. எழுந்த உடனே டாக்டர் கிட்ட, டாக்டர் நான் எங்க இருக்கேன், இங்கேயே என்ன வச்சிருக்கீங்கன்னு கேக்குறாங்க. அதுக்கு டாக்டர், இல்ல நீங்க நான் சொல்றது கொஞ்சம் மெதுவா கேளுங்க, நீங்க 3 வாரமா சின்ன அடிப்பட்டதால கோமால இருந்தீங்க அப்படின்னு சொல்றாங்க. இல்ல டாக்டர் நீங்க பொய் சொல்றீங்க அப்படின்னு சொல்றாங்க. இல்ல இல்லம்மா உண்மை இதுதான், உங்க ரிலேட்டிவ்ஸ் கூட இருக்காங்க, நீங்க கேட்டுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு காம் ஆயிட்டு, சரி ஓகே என்னோட 3 பசங்களை கூப்பிடுங்க, பார்த்தே ரொம்ப நேரம் ஆகுது, கூப்பிடுங்கன்னு சொன்னோன்னே டாக்டர் ஷாக் ஆகுறாரு. ஏன்னா இந்த பொண்ணுக்கு வயசே 19 தான், கல்யாணம் கூட ஆகல, இந்த பொண்ணு என்ன 3 குழந்தைய கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கு டாக்டர் அப்ப சொல்றாரு, இல்லம்மா குழந்தைங்களாம் உங்களுக்கு கிடையாது, உங்களுக்கே 19 வயசு தான் ஆகுது, நீங்க ஒரு சிங்கிள் உமன் தான் அப்படின்னு சொல்றாங்க. பட் அந்த கேர்ள் சுத்தமா நம்பவே இல்லை. நீங்க இது வரைக்கும் சொன்னதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன் டாக்டர், இதை நீங்க சொன்னீங்கன்னா நான் என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படின்னு சண்டை போடுறாங்க. இதை டாக்டர் கேட்டு ரொம்பவே ஷாக் ஆயிட்டு உடனே ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் கூப்பிட்டு இந்த மாதிரி இவங்க கேட்கறாங்க, இவங்க சமாதானப்படுத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வந்து அவங்க அப்பா அம்மா எல்லாம் வந்து, ஏம்மா என்ன ஆச்சுமா அப்படின்னு கேட்கும்போது, இல்லப்பா என் குழந்தைங்களை இல்லைன்னு சொல்றாங்க, என் ஹஸ்பண்டையும் இல்லைன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு இவங்க அப்பா அம்மாவுமே ஷாக் ஆயிட்டு, அப்படிலாம் எதுவுமே இல்லையம்மா, உனக்கு இப்பதானேம்மா 3 வாரமா அடிபட்டுச்சு, இப்படி இருக்க, காலேஜ் தானேம்மா படிச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு அந்த பொண்ணு ஷாக் ஆயிட்டு, இல்லப்பா எனக்கு வயசு 35 ஆகுது, ஏன் இப்படி பண்றீங்க, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு ஹாரின்னு சொல்லிட்டு ஒரு ஹஸ்பண்ட் இருக்காரு, எனக்கு ஒரே பிரசவத்துல 3 குழந்தை பிறந்திருக்கு, அதுல 2 குழந்தைக்கு நான் கல்யாணமே பண்ணிட்டேன், நீங்க என்ன இப்ப இப்படி சொல்றீங்க, வெறுப்பேத்தாதீங்க, என் குழந்தைய கூட்டுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு அவங்க அப்பா அம்மா என்ன பண்றதுன்னே சுத்தமா தெரியல. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா நினைவு வர ஆரம்பிக்குது, ஒருவேளை இது நம்ம கனவா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ உட்காந்து யோசிக்கிறாங்க, ஒரு கனவுல நம்ம என்னென்ன யோசிச்சிருக்கோம்னு சொல்லிட்டு. கல்யாணம் பண்றோம், குழந்தைங்க பிறகுது, குழந்தைங்களுக்கு கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு வாழ்க்கையே வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்க கனவுல. அதுக்கப்புறம் இதெல்லாம் தெரிய வந்து நார்மல் ஆயிடுறாங்க. ஆனா இப்போ வரைக்குமே அந்த லேடி இதெல்லாம் விடாம கோர்ட்ல கேஸ் போட்டுட்டு தான் இருக்காங்களாம், என் குழந்தைய கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் அவங்க மென்டல் ஆயிட்டாங்களான்னு எனக்கு தெரியல. இந்த ஒரு கேஸ் இது வரைக்கும் தான் இன்டர்நெட்ல இருந்துச்சு, இது வரைக்கும் தான் நான் படித்தேன். இந்த ஒரு வீடியோ எப்படி இருந்துச்சு நீங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.